ஹலோ கைஸ், அன்றைக்கி வீடியோ உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தா ஒரே வைரல் ட்ரெண்டிங் குனாஃபா சாக்லேட். அது துபாயில் ஃபேமஸாக, நம்ம வீட்டில் ஃபேமஸ் ஆக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் செய்ய வந்துட்டேன். ஃபஸ்ட்டு குனாஃபாக்கு பிஸ்டாஷியோ அந்த பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 10 நிமிஷம் நல்லா வார்ம் வாட்டரில் ஊற வச்சுப்போம். அதை நம்ம கையிலே தோல் எடுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒட்ட செய்யும், அப்படியே தண்ணியில் கை நனைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்படியே போட்டால் கசக்குலையா, ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ போட்டுக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே, இப்போ இந்த பக்கம் மில்க் பவுடர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் கொட்டிக்கலாம். கொஞ்சம் கேமரா கிளியராக இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாமா? 3, 2, 1 ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ டவ் பண்ண போகலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடாகும். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைனா நல்லா எது வேணாலும் இது மாதிரி பண்ணிக்கலாம். உருக ஆரம்பிச்சோம். நான் கீ தான். நீங்கள் டவ் இருந்தால் அதே தான், டவ் இருந்தால் டவ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நான் சேமியா தான் போட்டுக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவு டோஸ்ட் பண்ணுங்கள். அதே போல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போன சேமியா தான் கிடைக்கும். ஓகே, இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இந்த கலர் வந்தாலே போதும், இதுக்கு மேலெலாம் வரணும்னு இல்லை. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தாஷியோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரொம்பவே ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. பேஸ்ட்டு பார்க்க தான் இந்த கலர், டேஸ்ட்டு செம்ம. இப்போ இதை ஆட் பண்ணி நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு பேஸ் என்ன? சாக்லேட் உருக்கிடலாமா? இதை டபுள் பாயில் மெத்தடில் பண்ணோம். என்கிட்ட டபுள் பாயில்லாம் தெரியாது, ஸோ அப்படியே போட்டேன். ஓகே, இப்போ இது உங்கள்கிட்ட மவுல்டு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட மவுல்டு இல்லை, ஸோ இந்தமாரி யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா உருக்கி சேர்க்கணும். ஒரு ஆர்வ கோலால் எப்படி எடுத்துட்டேன், நீங்கள் உருக்கிக்கோங்க. ஓகே, இது ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம குனாஃபா டவ் வச்சுக்கலாம். நல்லா அமுக்கி வச்சுருங்க. இதுக்கு மேலே லேயர் சாக்லேட் ஊற்றணும். நான் காமிக்கல, எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஊற்றிருப்பேன். ஓகே, ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ணிடலாமா? எடுத்து பார்த்தனா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா எப்பயும் ஒன்று ஷேப்பு கோளாறாகவும் இல்லை டேஸ்ட்டு கோளாறாகவும். இந்த வாட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? ரியலி செம்ம டேஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அப்படியே லைக்கும்.